ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு மிஸ்டர் எக்ஸ். இந்த வீடியோவில் ராயல் என்ஃபீல்ட் மீட்டியோர் 350யோட ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கவர் பண்ணுறோன்னா, வண்டியோட டிசைன் எப்படி இருக்குது, ஃபீச்சர்ஸ், அதோட ப்ரோஸ் என்ன, அதில் என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் வண்டியில் புதுசாக என்னென்ன டெக்னாலஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எதனால் இந்த ஸ்மூத்னஸ் கிடைச்சிது. ஸோ இதை பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிசைன் பற்றி பார்க்கலாம். பைக் ஒரு நல்ல ஒரு கிளாசிக்கான லுக், அதுவும் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் எல்லோ. அதுவும் ஒரு ப்ராப்பர் எல்லோ இல்லாமல் அதில் ஒரு 2 மூடி ஆரஞ்சு கலர் கலக்கின மாதிரி ஒரு கலர் இருக்கு இல்லையா, அது சூப்பராக இருக்கும் நேரில் பார்க்க. கிளாசிக் பைக்காக இருந்தாலும் மாடர்ன் எலமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல் எல்இடி ஹெட்லைட்ஸ், அப்புறம் ரியர் லைட், அப்புறம் மேப் இன்டகிரேட்டட் கன்சோல், டியூவல் சேனல் ஏபிஎஸ், அப்புறம் யூஎஸ்பி சாக்கெட், இந்த மாதிரி மாடர்ன் எலமெண்ட்ஸுக்கு பஞ்சமே இல்லை. அதே மாதிரி பைக் எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் ஒரு நல்ல ஒரு ராயலான ஒரு லுக் கிடைக்குது. அவ்வளோ சூப்பராக ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பைக்கோட 360 டிகிரி லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போவே சொல்லிடுறேன், பைக்கோட தம்பிங் சவுண்ட் ரெகுலர் ஆரியை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆரி ஃபேன்ஸ்க்கு இது கொஞ்சம் ஏமாற்றமாக கூட இருக்கலாம். சரி, எப்படி சவுண்ட் இருக்குன்னு கேட்கலாம் வாங்க. ஹலோ ஜுனா. ஹே மிஸ்டர் எக்ஸ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். என்ன கொரோனால தான் இங்கே ட்ராவலிங் கம்மியாக இருக்கும் இல்லையா? ஆமாம். ஓகே, ஸோ இந்த வண்டி எப்போ எடுத்தீங்க, வாங்கி எவ்வளோ தூரம் ஓட்டிருக்கீங்க? இந்த வண்டி ராயல் என்ஃபீல்ட் மீட்ரியோ மாடல் ஃபயர் பால். ஓகே. இது நான் ஜான்வரி 24 எடுத்தேன். ஓகே. என்னோட அண்ணன் பொண்ணு வெட்டிங்க்கு நாங்கள் எடுத்தோம் இந்த வண்டியை. கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் வண்டி இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்தது. ஸோ நான் எல்லாத்தையும் கேட்குற கொஷின் இதுதான், வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன வண்டியெல்லாம் பார்த்தீங்க, ஏன் ஃபைனலாக இந்த வண்டி சூஸ் பண்ணீங்க? நான் சின்ன வயசுல ராயல் என்ஃபீல்ட் ஃபேன். என் அங்கிள் 67 வண்டியெல்லாம் வச்சிருக்காரு ராயல் என்ஃபீல்டு. என் அண்ணா நம்ம கிளாசிக் 350 ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்காரு. ஸோ அந்த வண்டியை நான் ஓட்டியிருக்கேன். பழைய வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய புல்லட் ரொம்ப கிரேஸு, அதுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் புது கிளாசிக் நான் ஓட்டும் போது என்னால் ஓட்ட முடிய மாட்டேங்குது. 60 தாண்டில எனக்கு ரொம்ப டயர்டாகுது. ஏன்னா வைப்ரேஷன், பயங்கர வைப்ரேஷன். நான் அப்படி ஒவ்வொரு ஊராக சுற்றுற ஆள், அப்படி தனியாகவே சோலோ ட்ராவல் மாதிரி போகிற ஆளுக்கு அந்த வண்டி எனக்கு சூட்டே ஆகலை. நானும் ஒரு தடவை எடுத்துகிட்டு போய் ஒரு 3 நாள் ட்ரிப்பை நான் 4-5 நாள் ஆக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நான் டயர்ட்னஸ் ஆகுது, நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது, அப்படிதான் போக வேண்டியதாக இருக்குது. நான் திரும்பவும் இப்போ வர கிளாசிக்லையும் நான் ட்ரை பண்ணேன். இப்போ வர கிளாசிக்கையும் நான் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தேன், ஸ்டாண்டர்டையும் நான் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தேன். ஸ்டாண்டர்ட் எனக்கு பிடிச்சிருந்தது, கிளாசிக் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் இந்த வண்டி புது மாடல் வருதுன்னு சொன்னாங்க. நான் ஆரி ஃபேன் ஆச்சு, நம்ம அப்படியே தேடிக்கிட்டே இருப்போமே. தேடிட்டே இருக்கும்போது இந்த வண்டி வருதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வண்டி வந்த பிறகு வண்டியை போய் நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தோம். நானும் எடுத்தேன், என்னோட கசின்ஸும் எடுக்க வச்சேன். எல்லாத்தையும் கோயம்புத்தூரில் வண்டி சீக்கிரம் வரல, பாலக்காடில் சீக்கிரம் வந்துடுச்சு. ஸோ பாலக்காடுலாம் போய் வண்டியெல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேயும் வண்டி வந்த பிறகு வண்டியை நானும் அப்பாவும் போய் டெஸ்ட் ட்ரைவ் எல்லாம் எடுத்தோம். வண்டி நல்லா ஸ்மூத்து, அந்த வைப்ரேஷனே எனக்கு இப்போ வரையும் தெரியல.
நான் வந்து இந்த வண்டி இப்போதான் வண்டி எடுத்து லாக்டவுன் வந்தனால வண்டி அவ்வளோ ஓட்டலை. இப்போதான் வந்து நான் 1000 கிராஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வரையும் எனக்கு அந்த வைப்ரேஷன் இல்லை. நான் 110 வரையும் போயிட்டேன் இந்த வண்டியில். டாப் ஸ்பீடு நான் போனது வந்து 110 வரையும் தான். ஏன்னா வண்டி நான் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணுவேன். ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாலாம் ஹேண்டில் பண்ணாதான் 110 வரையும் போயிருக்கேன். எந்த ஸ்மூத்தும் இல்லை, எந்த இதுவும் பிரச்சனை இது வரையும் எதுவும் இல்லை. அப்புறம் இந்த வண்டியில் வந்துட்டு பெரிய இதுனா வந்துட்டு இந்த வண்டி வந்துட்டு 5 கியர் இருக்கு. நம்ம வந்து இப்போ சிட்டியில் நான் மோஸ்ட்லி சிட்டியில் தான் இந்த 1000ல் வந்துட்டு நான் 600 கிலோமீட்டர் சிட்டியில் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். அப்போ பார்க்கும்போது நம்ம சிட்டியில் ஓட்டும் போது கிளச்சு மாற்றிட்டு கியர் மாற்றிட்டே இருக்கும்போது நான் இது எப்படின்னா நம்ம 20க்கு மேலே போயிட்டோம்னா இப்போ வந்துட்டு 3rd கியர்லேயே நம்ம போகலாம். ஓ, அப்பனா லோ எண்ட்ல நல்லாவே டார்க் கொடுக்குறாங்க. நல்லாவே டார்க் கொடுக்குது. இப்போ நீங்கள் வந்து 50க்கு மேலே போனா நீங்கள் 5th கியர்லேயே போகலாம். இப்போ நீங்கள் ஹைவேல போயிட்டு இருக்கேன், ஒருத்தன் நடுவில் கட் அடிச்சிட்டா நம்ம பிரேக் புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நீங்கள் கியரை டவுன் பண்ணாமல் 5th கியர்லேயே வந்து 50க்கு மேலே 50 கீழே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து கிளச்சையும் உங்கள் ஆக்சிலேட்டரையும் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும். அது இல்லாட்டி இது வந்து கரெக்டாக 50க்கு மேலேனா வண்டியை நம்ம லைட்டாக ஆக்சிலேட்டர் மட்டும் கூட கிளச்சை பிடிக்காம கொடுத்தா வண்டி அதுவே போகும். ஸோ இது ஒரு டூராக இருந்தாலும் சிட்டி ரைடுக்கு கம்ஃபர்டபுளாக நல்லா லோ எண்ட்ல நிறையவே டார்க் வச்சு. ஆமாம் கண்டிப்பாக. ஓகே. ஸோ நீங்கள் ஆரி தவிர வேற எந்த பைக்ஸும் பார்க்கல அப்பனா? ஆமா, நான் ஆரி தவிர எந்த பைக்ஸும் நான் பார்க்கலாம். நான் பார்த்தது ஒன்று யமஹா இல்லைன்னா ஆரி. யமஹா நான் R15 வெர்ஷன் 1 ஃப்ரெண்டோட நான் ஒன்று வச்சிருக்கேன். அந்த வண்டி வந்து நான் சென்னையில் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வண்டியோட ஸ்மூத்னஸ் எனக்கு தெரியும். அதை விட்டுட்டா இந்த வண்டி தான். ஒன்றும் யமஹா இல்லைன்னா ஆரி. இது ரெண்டு தான் பைக்லன்னா நம்ம. ஓகே. ஸோ நீங்கள் ஆரி ஃபேன், ஆரி தவிர வேற எந்த வண்டியுமே பார்க்கல. உங்க பிரதர் ஆரி தான் வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதை நீங்க நல்லாவே டிரைவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வைப்ரேஷனுக்காக மட்டும்தான் இந்த வண்டி போயிருக்கீங்க மீட்டியர். பட் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வேற என்னென்னலாம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு, நீங்க ரைட் பண்ணதுக்கு அப்புறம் வேற என்ன உங்களுக்கு தெரிஞ்சது? எடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன டிஃப்ரென்ஸ்னா, இந்த வண்டி எடுத்த பிறகு வந்துட்டு வைப்ரேஷன்ஸ் எனக்கு தெரியல. இப்போ வரையும் நான் ஓட்டியிருக்கேன், 1000 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கேன், இப்போ வரையும் தெரியல. ஸோ அதுலேயே நான் வந்து ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு அதுதான் முக்கியம். ஏன்னா வண்டி மெயின் ரீசனே வந்துட்டு வைப்ரேஷனுக்கு கூட எனக்கு லாங்காக போகணுன்றக்காண்டி தான் எடுத்தேன். லாக்டவுன்னால நம்ம லாங்காகவும் போயிட்டு இல்லை. பட் இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. அதுக்கப்புறம் வண்டியோட ஸ்மூத்னஸ் நல்ல ஸ்மூத்து. கிளச்சை வந்து நம்ம கிளச் போகணும் டக்குன்னு பழைய வண்டியெல்லாம் சத்தம் வரும். அந்த டொக்குன்னா இந்த வண்டியில் இல்லை. நம்ம ஸ்மூத்தாக கரெக்டாக கிளச்சை பிடிச்சிட்டு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிங்கன்னா வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் எப்படி ஒரு 6 ஃபீட் இருப்பீங்களா? 6. இப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஒரு ஷார்ட் ரைடர்ஸ்க்கு இந்த வண்டி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா? ஓகே, இந்த கேள்விக்கு நான் என் கசினை தான் கூட்டிட்டு வரணும். அவன் தான் வந்து 5.3 5.4ல 2 பேர் இருக்கானுங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த வண்டி டிசைன் ஃபார் ஷார்ட் பீப்புள் தான். ஓகேங்களா? இந்த வண்டியோட வெயிட் வந்துட்டு 191 kg. அப்போ இந்த வண்டியோட சீட்டு வந்துட்டு 765 mm. இது வந்து மிட் வேரியன்ட். ஓகேங்களா? நான் கொஞ்சம் டாலான ஆள். நான் மிட்லேயே இருக்கேன். என் கசின் சப்போஸ் இந்த வண்டி வாங்கினானா அவனுக்கு சீட்டை வந்து கம்மி பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த சீட்டை கம்மி பண்ணும் போது அவனுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது ஷோரூம்லயே அந்த ஸ்டாண்டர்ட் சீட்ஸ் அப்படி கொடுக்குறாங்க. ஆமா, ஷோரூம்ல நான் ஷோரூம்ல ராயல் என்ஃபீல்ட் நான் கோயம்புத்தூர் ஷோரூம்ல தான் சொன்னாங்க, இதுல 3 டைப் ஆஃப் வேரியன்ட் இருக்கு சார், நீங்க எந்த சீட் சூஸ் பண்றீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்து நம்ம நார்மலான சீட்டு போதும், நான் ரொம்ப இதாகவும் எனக்கு வேண்டாம், எனக்கு ஐ வாண்ட் டு ஃபீல் ஒரிஜினாலிட்டி அப்படின்றதுனால இன்னும் வந்து நான் வண்டியை வந்து கஸ்டமைஸ்லாம் எதுவும் பண்ணல. வண்டி எப்படி எடுத்தனோ அப்படியே தான் வச்சிருக்கேன். அது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஏன்னா சில பைக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டாக் சீட்டில் தான் வரும், வந்ததுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கணும். உங்களுக்கு வந்து வாங்கும் போதே அவங்க வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எந்த சீட்டில் உங்களுக்கு வேணும்னு. ஆமாங்க. ஓகே, அது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். பட் ஈவன் தோ இது மிடில் வேரியண்ட்டாக இருந்தாலுமே 765 ரொம்பவே லோன் தான் நான் சொல்லுவேன் இல்லையா? ரொம்ப லோ. ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப லோ தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கும் மேலே கம்மியாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி ஷார்ட் பீப்புள்ஸ்க்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஈஸியாக வந்து கீழேயும் டச் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்குது. 170 கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் கிளியரன்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் எந்த ஸ்பீட் பிரேக்கிலும் இடிக்காமல் கொள்ளாமல் நம்ம ஈஸியாக போயிடலாம். என்ன ஸ்பீடில் போனாலும் போய் அடிக்கும் போது வண்டி இடிக்கலை இது வரையும். 170ங்கிறது ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஆமாங்க, கண்டிப்பாக. ஸோ இது என்ன வேரியன்ட் பைக்கு?
ஓகே, ராயல் என்ஃபீல்ட் மீட்டியோல 3 மாடல் இருக்கு. நான் எடுத்திருக்கிறது பேஸ் மாடல் தான். பேஸ் மாடல் ஃபயர் பால், அதுக்கப்புறம் ஸ்டெல்லா, அதுக்கப்புறம் ஒன்று இருக்கு. இப்போ என்னன்னா நான் ஏன் இந்த வண்டி எடுத்தேன்னா 3 மாடல்லையும் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சேம் தான், உள்ள எல்லாமே சேம் தான், ஒரு டிஃப்ரென்ஸ் கூட இல்லை. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆக்சசரிஸ்ல தான் அவங்க வந்து மாடலை மாத்துறாங்க. ஓகேங்களா, ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் இந்த வண்டி சூஸ் பண்ணேன், எனக்கு இந்த நேக்கடா இந்த ராயல் என்ஃபீல்ட்ன்ற நேமுக்காண்டியே தான் நான் சூஸ் பண்ணேன். அதுல வந்துட்டு எம்ப்ளம் வச்சுட்டு ஒரு சில்வர் கலர்ல கொடுக்குறாங்க. பட் சிலவங்களுக்கு அது குரோம் ஃபினிஷ் பிடிக்கும், சிலவங்களுக்கு அது பிடிக்காது. எனக்கு அது பிடிக்காதனால நான் இதை எடுத்துட்டு நான் என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அந்த வண்டியில் இருக்கோ அதை நான் போட்டு எல்லாமே நம்மளால போட்டுக்க முடியும். அண்ட் இட்ஸ் கோஸ் வெல் வித் எல்லோ இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரா பிளாக்ல குரோம் இருந்தா நல்லா அந்த அளவுக்கு இருந்திருக்குமா தெரியும். அந்த அளவுக்கு இருந்திருக்கும். அது இல்ல, ஆக்சுவலா பார்த்துட்டு எனக்கு அவ்வளவு ஃபீல் இல்லை. எனக்கு இப்போ ஒரு வண்டி நம்ம ஒரு ஆசைப்பட்டு வாங்கினா அது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனா நம்ம மனசுக்குள்ள ஃபீல் ஆனாதான் அந்த ஓட்டும் போது அந்த ஒரு ஃபீல் வரும். இல்லைன்னா வந்து ஒரு ரிக்ரெட் வந்துடக்கூடாதுன்றக்காண்டியே தான் நான் இதை இப்படி எடுத்தது. அடுத்து பைக்ல ஃபீச்சர்ஸ் பத்தி பேசலாமா? தாராளமா. பைக்ல பெரிய ஃபியூச்சர்ஸ்னா வந்துட்டு 2 ABS, அந்த பிரேக் சிஸ்டம் வந்து பக்காவா இருக்கு. நான் எங்க நிறுத்தணும்னு சொல்றேனோ அங்க வண்டி நிக்குது. ஆக்சுவலா வந்து முன்னாடியோ இல்ல நமக்கு அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு ஃபியர், அந்த 1 செகண்ட்ல அந்த ஃபியர் வருமே, அந்த பிடிக்காட்டி என்ன ஆகும், அந்த ஃபியர் இதுவரையும் இந்த வண்டியில வந்ததே இல்லை. ஸோ அதனால வந்து இந்த வண்டியோட ABS சிஸ்டம் வந்து பக்கா சூப்பர். டூயல் சேனல் இல்லையா? ஆமாங்க. ஓகே, ஸோ 2 சைடுமே சென்சார்ஸ் இருக்கு, பார்க்க முடியுது. வேற என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு? வேற இந்த வண்டியில வந்துட்டு இந்த வண்டியில USB போர்ட் கொடுத்துருக்காங்க நம்ம. ஆமா, சார்ஜிங் போர்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. பின்ன வந்து ஹேசல் லைட் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பனியில ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம், மிஸ்ட்ல ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த லைட்டு ஹேசல் லைட் ரொம்ப ஸ்டாண்டர்டாவே இருக்கு. நான் இந்த வண்டியில நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நான் ஆட் பண்ணவே இல்லை. இன்கேஸ் நான் எது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா நம்ம மொபைல் மவுண்ட் கூட நான் இன்னும் வைக்கல. ஏன்னா இது ஆல்ரெடி இந்த ராயல் என்ஃபீல்டே கொடுத்துருக்காங்க. இந்த ராயல் என்ஃபீல்ட் மீட்ரியோல இந்த நேவிகேட்டர்னு சொல்லி தனியா ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே வந்துட்டு நம்ம ஃபோன்ல ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபோனில் நேவிகேஷன் ஸ்டார்ட் பண்ணால் போதும். இதில் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் போகணுமோ, எத்தனை கிலோமீட்டர் லெஃப்ட் எடுக்கிறோம், ரைட் எடுக்கிறோம், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுலேயே டிஸ்பிளே ஆயிடுது. இது ஒரு நல்ல ஃபீச்சர் இல்லையா? நானும் ரொம்ப நாளாவே தேடிட்டு இருந்தேன். ஏன்னா இதுக்காக நீங்கள் வந்து வாங்கி ஒரு மவுண்ட்டை வச்சு ஃபோனை வச்சு மழையில நனையுமா நனையாதா எல்லாம் பார்த்து. கண்டிப்பாக. ஏன்னா அது ஒரு பயம் இருக்கும். என்னதான் நம்ம ஃபோன் எப்பயுமே வந்துட்டு ஒரு 25K மேலே தான் இருக்கும். சப்போஸ் நம்ம தான் இதாக போனாலும் வேற வேணா வந்து அடிச்சாலும் ஃபோனும் டேமேஜ் ஆகும், வண்டியும் டேமேஜ் ஆகும். இப்போதைக்கு நம்ம அந்த இதில் பார்த்தா நம்ம வந்து ஃபோனை சேவ் பண்ணிட்டு இது மட்டும்தான் பிரச்சனையா இருக்கும் சப்போஸ். ஏன்னா இது நல்ல ஸ்பெசிஃபிகேஷன். இது நான் வந்து எங்கே போனாலும் நான் மோஸ்ட்லி மேப் யூஸ் பண்ணி தான் போவேன். சப்போஸ் இப்போலாம் நான் மவுண்ட் வைக்காத காரணமே எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நான் எதுவுமே கொடுக்கல. அதனால தான் இன்னும் வண்டியோட ஒரிஜினாலிட்டி அப்படியே வச்சிருக்கேன். ஸோ வண்டியில் என்னென்ன அக்சசரிஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? வண்டியில் நான் வந்து பெருசாக ஒன்றும் போடலை. நான் வெறும் சேஃப்டி மெஷர்ஸ்க்காண்டி மட்டும்தான் நான் வண்டியில் அக்சசரி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து லேடிஸ் ஹேண்டில் அது போட்டிருக்கேன். பின்ன வந்துட்டு பேக் ரெஸ்ட் போட்டிருக்கேன். நான் வெளியே தான் போட்டேன், ராயல் என்ஃபீல்டில் போடலை. ஏன்னா ராயல் என்ஃபீல்டில் ஸ்டாக்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அவைலபிலிட்டியாகவே இல்லை. நான் 2 months வரை வெயிட் பண்ணேன். வந்துரும்னு சொல்கிறாங்க, ஆனால் வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால நம்ம லோக்கலில் தான் போட்டிருக்கேன். பேக் ரெஸ்ட்டு லேடிஸ் ஹேண்டில் போட்டிருக்கேன். இது எவ்வளோ காஸ்ட் வருது? காஸ்ட் வந்துட்டு நான் டோட்டலாக இது வந்துட்டு 150 தான் வந்துச்சு. இது வந்துட்டு எனக்கு 1800 வந்துச்சு. ஓகேங்களா. பின்ன வந்துட்டு நான் வந்து இன்ஜின் கார்டு கீழே போட்டிருக்கேன். பின்ன வந்துட்டு பம்பர், இன்ஜின் பம்பர். இதுல வந்துட்டு நான் இந்த பம்பர் ஏன் சூஸ் பண்ணேன்னா, நான் கொஞ்சம் டாலா இருக்கனால நான் ஹெக்ஸாகனல் டைமண்ட் பம்பர் போட்டேன்னா எனக்கு வந்துட்டு கியர் டவுன் பண்றதுல இஷ்யூஸ் வருது, கால் வந்து தட்டுது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பா ஷேப்பு பம்பர் வந்து நான் சூஸ் பண்ணேன். இது காஸ்ட் எவ்வளவு வருது ப்ரோ? இது எல்லாமே சேர்ந்துட்டு எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு 1600 ஆச்சு. கீழே வந்துட்டு எனக்கு வந்துட்டு 900 rupees தான் ஆச்சு. ஸோ டால் ரைடர்ஸ்க்கு இந்த மாதிரியான சேஃப்டி கார்டு தான் பெட்டர்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, டால் ரைடர்ஸ். ஏன்னா நான் போகும்போது எனக்கு இங்க பாத்தீங்களா, எனக்கு வந்து முன்னாடி வந்து இடிக்கல. ஓகேவா?
சப்போஸ் நான் அந்த ஹெக்ஸாகோனல் போட்டிருந்தேன்னா எனக்கு கண்டிப்பா வந்து இந்த இது வந்து கீழே என் காலில் டச் ஆகுது, ஒவ்வொரு டைமும் டச் ஆகுது. கியர் அப் பண்ணும்போது எனக்கு இஷ்யூஸ் இல்லை, நான் பின்னாடி இது பண்ணிடுறேன். கியர் டவுன் பண்ணும்போது எனக்கு வந்து கால் இடிக்குது, எனக்கு வந்து இஷ்யூஸ் வருது. ஸோ அதனாலதான் டால் ரைடர்ஸ்க்கு நான் இந்த இதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனா இது கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். வண்டி வந்து கீழே விழுந்தாலும் நம்ம டேங்க் தானே, ராயல் என்ஃபீல்ட் லுக்கே வந்து இந்த டேங்க் தானே. ஸோ அடுத்து வண்டியில் இருக்கிற ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ் அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதை பற்றி சொல்கிறீங்களா? ஷூர். ஸோ இது வந்துட்டு இக்னிஷன் பட்டன், இதில் வந்துட்டு ஆஃப் ஆன் வண்டி ஆன் பண்ணுறது. அதுக்கு கீழே வந்துட்டு நம்மளுக்கு இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஹசார்ட் பட்டன். நம்ம ஹசார்ட் இது ஆன் பண்ணுறதோடது. ஸோ அது நமக்கு நம்ம லெஃப்ட் சைடில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹார்ன் கொடுத்துருக்காங்க. பின்ன வந்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்ன வந்துட்டு டிம் பிரைட், பின்ன வந்துட்டு இதில் தான் வந்து பாஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ்வலி வந்துட்டு நம்ம வந்து முன்னாடி இருக்கும் பாஸ் பட்டனு, அது வந்து இந்த வண்டியில் ட்ரிப் பட்டனாக இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் இருக்கு. ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் எஃப். ட்ரிப் எஃப்னா இதுல இந்த வண்டியில வந்துட்டு ரிசர்வ் மெயினுக்கு வந்து அந்த நாப் இல்லை. ஸோ அந்த நாப் இல்லாதனால இவங்க வந்துட்டு ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் எஃப்னு கொடுத்துருக்காங்க. ட்ரிப் எஃப் உங்களுக்கு எவ்வளோனா ரிசர்வ் வர்ற டைம்ல நம்ம நாபா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த நாபை திருப்புவீங்க. ஸோ அந்த நாபை திருப்பாம இது ட்ரிப் எஃப்னு சொல்லி நமக்கு வந்து நம்ம மெயின் இதுல வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பத்தி சொல்றீங்களா? இது வந்துட்டு அனலாக் கம் டிஜிட்டல். ஸோ அனலாக்ல வந்துட்டு நம்மளோட ஸ்பீடு வந்துட்டு கிலோமீட்டர்ஸ் வைஸும் மைல்ஸ் பர் ஹவர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல்ல வந்துட்டு நம்மளோட ஃபியூயல் எவ்வளோ இருக்கு, இந்த வண்டியோட ஃபியூயல் கெப்பாசிட்டி வந்துட்டு 15 லிட்டர்ஸ். ஸோ அது வந்து 6 லெவல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பின்ன வந்துட்டு நம்மளோட டைம், பின்ன வந்துட்டு நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டி இருக்கோம், அதுலயே வந்துட்டு ட்ரிப் ஏ, ஓகேங்களா, ட்ரிப் பி. இது இன்னொரு பிரஸ் பண்ணா ஆக்சுவலா ரிசர்வ் லென்ஸ்னா ட்ரிப் எஃப்னு சொல்லி வரும். இப்போ வண்டியில் நம்ம இதில் ஃபியூல் இருக்கனால நமக்கு ட்ரிப் எஃப் வரல. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு ஸ்பீடோமீட்டர் மெயின் கன்சோல். இது வந்து இன்னொரு கன்சோல், இது வந்து நேவிகேட்டர் கன்சோல். ஸோ இது வந்து நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணா, நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம ஒரு மொபைல் மவுண்ட் வச்சுட்டு நம்ம மொபைல் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நமக்கு வந்து இது ஆரி வந்து இந்த ஃபீச்சர்ஸை இதுல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம என்னென்னலாம் வந்து நம்ம போன்ல ப்ளூடூத் மூலியம் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம போன்ல என்ன பாக்குறோமோ அதை இந்த இதுல பாத்துக்கலாம். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றீங்களா, எப்படி பேர் பண்ணும் அப்புறம் நம்ம யூசர்ஸ்க்கு? கண்டிப்பா 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 பண்ணிடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ராயல் என்ஃபீல்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளூடூத் ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்கும், அதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. நான் வந்து ஆல்ரெடி நான் வண்டி எடுத்து நான் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபோன் நம்பரும் இமெயில் அட்ரஸ் கொடுத்தோன்னே நம்மளோட இன்ஜின் நம்பரும் அதுவும் வந்து அதில் ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ நம்ம ரிஜிஸ்டர் ஆனோடனே நம்ம வண்டியோட மாடல் என்னன்னு சொல்லி இதில் டிஸ்பிளே ஆயிரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம இங்கே நேவிகேட்டர் கொடுத்தோம்னா நம்ம வந்து நம்ம கூகுள் மேப் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி. ஸோ நம்ம ஏதோ ஒரு இப்போ என்னோட ஃபேவரட் ஸ்பேட் வால்பாறைன்னு சொல்லி போட்டேன்னா கெட் டைரக்ஷன்ஸ் கொடுத்துனேன்னா இதை நான் அப்படி நமக்கு நேவிகேட் பண்ணிடும். ஸோ நம்ம பேர் பண்ணும்போது நம்மளோட வண்டியோட டிவைஸ் வந்துட்டு அதில் டிஸ்பிளே ஆகும். அது க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா ஸோ வந்து ரெடி டு பேர். நம்ம க்ரீன் கலர் இல்லாட்டினா அதை வந்து நீங்கள் வந்து வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை ஆன் பண்ணுங்க. வண்டியில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றிலாம் சொன்னீங்க, இப்போ டிஸ்அட்வான்டேஜ்னா எதை சொல்லுவீங்க? இந்த வண்டியில் டிஸ்அட்வான்டேஜ்னா நான் ஒன்று தான் இது என் வண்டியில் ஃபீல் பண்ணுறதை நான் சொல்கிறேன். ஃபியூல் கேஜ் வந்து உங்களுக்கு மெயினும் ரிசர்வுக்கும் கொஞ்சம் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. நான் என்னோட கணிப்பு படி ஒரு ஃபியூல் எஃப் வந்துட்டு ஒரு இதில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போனோடனே திரும்ப ஆஃப் ஆகுது, திரும்ப ஸ்டார்ட் ஆகுது, ஆஃப் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது, ஆஃப் ஆகுது, இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது ஃபைனலி நான் வந்து எவ்வளோதான் வச்சு பண்ண முடியும், நம்ம இந்த ட்ரிப் மீறி கால்குலேட் பண்ணும்போது 18 to 20 கிலோமீட்டர்ஸ் வரையும்
இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கு. மேபி இந்த சிலிண்டரோட அந்த டேங்கோட வந்து டிசைன் அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா ஒரு மாதிரி இருக்கிறதுனால அந்த சென்சார் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கு. ஸோ அது ஒன்று தான் நான் இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்றேன். இது எனக்கு பிடிக்காத விஷயம். நானும் ஆரியில பேசிட்டு தான் இருக்கேன். அவங்க வந்து பண்ணலான்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி வருது, அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு பொறுத்து தான் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஜுனா, நீங்கள் வந்து எல்லாமே ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஃபைனலாக நம்ம வியூவர்ஸ்க்கு உங்களோட கன்க்ளூஷன் என்ன, இந்த வண்டியை பற்றி உங்கள் கன்க்ளூஷன் என்ன சொல்லுங்கள். இந்த வண்டி பற்றி கன்க்ளூஷன்னா, ஸோ ஆரின்னொன்னே எல்லாரும் வந்துட்டு நமக்கு ஷார்ட்டாக இருக்கவங்கலாம் என்ன நினைப்பாங்க, இந்த வண்டி நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைப்பாங்க. நோ, அது கண்டிப்பாக இந்த வண்டிக்கு அது கிடையாது. இந்த வண்டியை டிசைன் பண்ணதே ஷார்ட் பீப்புளுக்காண்டி தான். ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு ஷார்ட் பீப்புள் தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது, சீட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, எல்லாமே ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது, நல்லா பிக்கப் இருக்குது, சிட்டிக்கும் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, லாங்குக்கும் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. மைலேஜும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சிட்டிக்குள்ள ஓட்டினீங்கன்னா 32லேருந்து 35 வரையும் கிடைக்கும். லாங்கில் போனீங்கன்னா 38க்கு மேலே கிடைக்கும். ஓகேங்களா? நான் என்னோட லாங் படி போனீங்கன்னா 38, 39, 40 இந்த ரேஞ்சில் எனக்கு கிடைச்சிருக்கு. டிபெண்ட்ஸ், நீங்கள் எந்த விதமாக ஓட்டுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் கிடைக்கிறது. அதை நம்ம எதுவும் கமெண்ட் பண்ண வேண்டாம் நான் சொல்கிறேன். பின்ன வந்துட்டு நீ வண்டி எடுக்க போறீங்கன்னா தாராளமாக இந்த வண்டி எடுங்க, போங்க, டெஸ்ட் ட்ரைவ் எடுங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அப்போவே அங்கேயே லாக் பண்ணிக்கோங்க. சூரி சொல்ற மாதிரி அங்க ஒரு இதுல அஜித்தா தெரியும், அப்ப லாக் பண்ற மாதிரி இந்த வண்டி டெஸ்ட் டிரைவ் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த வண்டி நமக்குன்னு ஏத்த மாதிரி இருக்குன்னு தெரியும். அப்ப அங்க லாக் பண்ணிக்கோங்க, வண்டி சூப்பர்பா இருக்கும். ஸோ ஃபைனலா ஒரு கொஸ்டின், வண்டி ஓட்டி பார்க்கலாமா? தாராளமா உங்க வண்டி நான் ஓட்டி பார்க்கலாம். கண்டிப்பா. அப்ப என்னங்க உங்க வண்டி இது? ஓகே, தேங்க்யூ. நான் என் ஹெல்மெட் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ கூகுள் மேப் எப்படி இருக்காதுன்னு டெஸ்ட் பண்ணலாம். ஏற்கனவே ஜுனா வந்து வால்பாறைக்கு ரூட் போட்டிருந்தாரு. ஸோ இப்போ நான் வாண்டடாக தப்பான டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கேன். உடனே ரீரூட் ஆகுது. இப்போ மேப் மறுபடியும் வந்து 200 மீட்டர் லெஃப்ட் எடுக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுது. அதையும் ஸ்கிப் பண்ணி போய் பார்க்கலாம். அப்புறம் என்ன சொல்லுது, ஆக்சுவலாக ஃபோனில் கூகுள் மேப்பில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரூட் காட்டுது. எதர் நீங்கள் லெஃப்ட் எடுக்கலாம், இல்லை மறுபடியும் கொஞ்சம் முன்னாடி போய் யூட்டன் எடுக்க சொல்லுது. ஸோ நம்ம லெஃப்ட்டை ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம் ரூட் மாறுதா இல்லையான்ட்டு. அண்ட் அகெயின் இந்த நேவிகேஷன் சிஸ்டமும் கூகுள் பவர்ட் தான். ஸோ அக்யூரசி பற்றி பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் நல்லா இருந்தால் ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே யூட்டன் எடுக்க சொல்லுது. சின்ஸ் நம்ம அந்த லெஃப்ட் எடுக்கிறத தாண்டிட்டோம். பைக்கில் நல்லாவே டர்னிங் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப ஷார்ட்டான ரோடாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக திரும்ப முடியுது. இன்னும் அந்த ஹெவினஸ்லாம் ஃபீல் ஆகலை. சரி, அடுத்து போய் பார்ப்போம். ஃபைனல் டெஸ்ட் மெயின் ரோடில் ஜாயின் ஆகும்போது டிஸ்டன்ஸ் கரெக்டாக கால்குலேட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். மேப் நல்லா அக்யூரேட்டாகவே இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு 10 மீட்டர் வரைக்கும் கூட ஒரு அக்யூரசி கிடைக்குது நமக்கு. ஒரே ஒரு ட்ராபேக் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோனில் வந்து பேட்ரி வந்து சீக்கிரம் ட்ரைன் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பவர் பேங்கை கேரி பண்ணிக்கணும். இல்லைனா கூட பைக்லேயே யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க. நானும் ஏற்கனவே கிளாசிக்லாம் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஒரு 80க்கு மேலே போனாலே வந்து ஜுனா சொன்ன மாதிரி வைப்ரேஷன்ஸ் இருக்கும். பட் இதில் வந்து வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை. இதுக்கு பழைய இன்ஜினுக்கும் புது இன்ஜினுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 2 விஷயம் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று, இந்த புஷ்கார்டு இன்ஜின் இருந்துச்சு முன்னாடி, இப்போ வந்து அதை வந்து ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட் இன்ஜினாக மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் கேம்ஷாஃப்ட்டை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜினோட வந்து பேசிக் ஆர்கிடெக்சர், அப்புறம் வந்து அந்த ஸ்டேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. முதல்ல வந்து ஏர் இன்டேக், அதில் வந்து ஏரும் ஃபியூலும் மிக்ஸ் ஆகி பிஸ்டனுக்கு போகும். அப்புறம் கம்ப்ரெஷன். ஸோ கம்ப்ரெஷனில் தான் வந்து ஃபுல்லாக ஹை ப்ரெஷர் பில்ட் ஆகும். அப்புறம் வந்து கம்பஷன், இப்போ தான் வந்து ஸ்பார்க் ப்ளக் இக்னைட் ஆகி அந்த பெட்ரோல் வந்து பர்ன் ஆகும். பர்ன் ஆன உடனே அப்போ தான் வந்து இன்ஜினுக்கு நமக்கு பவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட்.
ஸோ இந்த இன்டேக் அண்ட் எக்ஸாஸ்ட்டுக்கு வந்து வால்வ்ஸ் இருக்கும். ஸோ அது கரெக்டாக டைமிங்கில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகணும். அடுத்து இன்ஜினோட முக்கியமான பார்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வால்வ்ஸ், பிஸ்டன், கேம்ஷாஃப்ட் அண்ட் கிராங்க்ஷாஃப்ட். ஸோ பிஸ்டன்லேருந்து வர பவரை நம்ம கியர் அண்ட் அவுட்புட்டாக கொடுக்கறது வந்து கிராங்க்ஷாஃப்ட்டு. கேம்ஷாஃப்ட் எதுக்குன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்டேக் அப்புறம் எக்ஸாஸ்ட் இது வந்து ஒரு வால்வ் மூலியமாக கண்ட்ரோல் ஆகும்ட்டு. அந்த வால்வை ஆப்ரேட் பண்ணுறது தான் வந்து கேம்ஷாஃப்ட் இருக்கும். ஸோ இப்போ இன்ஜினில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் வந்த புல்லட் எல்லாத்துலேயுமே வந்து கேம்ஷாஃப்ட் வந்து இன்ஜினோட பாட்டமில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து மேலே வால்வ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ராட் போகும். ஸோ இதுதான் வந்து புஷ் ராட் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கியர் லெவலியாக வந்து கேம்ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகணும். அங்கேருந்து அந்த புஷ் ராட்ஸ், ஒரு ராட்ங்கிறது ஒரு சின்ன கம்பி மாதிரி மேலே போகணும். அது வந்து மறுபடியும் அதுவும் வால்வும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து அட் டைமில் ஒர்க் ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஜின் ஹை ஆர்பிஎம்மில் ரன் ஆகும்போது எல்லாமே வந்து கரெக்டாக சிங்கில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து யூஸ்வலாக புஷ் ராட் இன்ஜினில் வந்து ஹை ஆர்பிஎம் அட்டைன் பண்ண முடியாது. இவங்க இந்த மீட்டியர் 350 என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து கேம்ஷாஃப்ட் வந்து இன்ஜின் ஹெட்டுக்கு மேலே இருக்கும். ஸோ இன்ஜினோட ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இதில் வந்து மூவிங் பார்ட்ஸ் ரொம்ப கம்மி. டேரெக்டாக வந்து கேம்ஷாஃப்டே வந்து வால்வ் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இவங்க வந்து கேம்ஷாஃப்டை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, யூஸ்வலாக வந்து கேம்ஷாஃப்ட் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது. அது வந்து சின்ஸ் வால்வ் ஆப்ரேட் பண்ணுறதுனால ஒன் சைடு வந்து கொஞ்சம் பல்ஜாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்காது. இதனால் என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஹை ஸ்பீட்ஸில் வந்து வைப்ரேஷன் நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இவங்க வந்து இது கவுண்டர் பேலன்ஸ் பண்ணதுனால நமக்கு வந்து ஹை ஸ்பீடில் கூட வந்து அந்த இன்ஜினோட வைப்ரேஷன் சுத்தமாக இல்லாத மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, இந்த இன்ஜின் தான் இனிமேல் எல்லா ஆர்இ செக்மெண்ட்லேயும் வரப்போகுதுன்றாங்க. அண்ட் இட்ஸ் த வே டு கோ. ஸோ கிளாசிக் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இனிமேல் வைப்ரேஷன் ஃப்ரீ புல்லட்டை எல்லா மாடல்லையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நம்பலாம். அண்ட் ஃபைனலாக என்னோடய வெர்டிக்ட் என்னென்னா, வண்டி வந்து நல்ல லோ ரைடர்ஸ்க்குமே நல்லா இருக்குது, ஹேண்ட்லிங் நல்லா இருக்குது, சிட்டி ரைட்ஸ்க்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. லோ எண்டில் டார்க் இருக்கனால நம்மளால் அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ண வேண்டிய பிரச்சனை கிடையாது. எனக்கு இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன தோணுச்சுன்னா, இந்த பாஸ் ஸ்விட்ச், நான் அடிக்கடி பாஸ் ஸ்விட்ச் அமுத்தும்போது ட்ரிப்பு தான் மாறுச்சு. ஸோ அதை வந்து பழகணும் நீங்கள். அண்ட் ஃபுட் பெக்ஸ் கொஞ்சம் முன்னாடி இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் நிறைய பேருக்கு இது ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது. நிறைய பேர் அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரைட் போஷரில் ரைட் பண்ண தான் விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு நியூ இயரா புல்லட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நான் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணது, ஈவன் ஹை அண்ட் பைக்ஸில் கூட மேப்ஸ்லாம் இன்னும் அவ்வளோவா எங்கேயுமே இன்டெகிரேட் பண்ணல. பட் இதில் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ரொம்பவுமே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா நீங்கள் கண்டிப்பாக யூ கேன் கோ ஃபார் இட். நல்ல பைக் தான். உங்களுக்கும் உங்கள் பைக்கை பற்றி நல்ல நாலேஜ் இருந்து இந்த சேனலில் வந்து ஃபீச்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு இமெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். We can discuss further. And thanks for watching. Have a good day.